ஐசீலிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான கேண்ட்லர் இருக்குது, ப்ரேயர் ஹால் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே அக்வாரியம் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஹைலைட்டு. அதே மாதிரி வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஸ்டீல் டோருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கு, லென்ஸு, உங்களுக்கு கேமரா, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல வைடரான ஒரு டோர் ஃப்ரேம். கிட்டத்தட்ட இந்த டோருக்கு மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலானதாக சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே நம்ம டியூப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா நல்லா கொஞ்சம் லென்த்து போய் நம்மளுக்கு வந்தால்தான் இந்த சென்டர் ஸ்பேஸ் கிடைக்கும், கேண்ட்லரோட லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டியூப்ளெக்ஸ் அப்படின்ற பேரில் உங்களுக்கு ஸ்டெப்ஸஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் லுக் நல்லா இருக்காது. அது வந்து டியூப்ளெக்ஸ்னே நம்ம கன்சிடர் கூட பண்ண முடியாது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. இந்த ப்ரேயரோட என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்க முடியும், ஆர்ச் ஒரு கூட நல்லா அரபிக் டிசைனில் பார்க்கறதுக்கு இருக்குங்க. நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் வீட்டிலே ப்ரேயர் ஹால் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. முக்கியமாக தாய்மார்கள், அம்மாக்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுக்கு வீடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த ப்ரேயர் ஹால் ஸ்பேஸை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே. பட் நான் வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டேன், நான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நானே வீடு கட்டுறேன் அப்படின்னாலும் சரி, ப்ரேயர் ஹால் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்ப்பேன். அது எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்வெஸ்டார் இல்லைங்க நம்மளுக்குலாம், அதெல்லாம் நான் வரும்பொழுது சொல்கிறேன். படிப்படியாக கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் ப்ராஜெக்ட் போடுவோம் இல்லையா, அப்போ பார்த்துக்கலாம். இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக இங்கே நின்று சொல்லிக்கலாம். சொல்லக்கூட தேவையில்லை, நம்ம இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே போயிட்டு வரவங்க வீடு சூப்பராக இருக்கே, யாரோட வீடு அப்படின்ற ஒரு ஃபீலோடு தான் போவாங்க. நம்மளும் இப்படி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு இந்த வீடை பார்த்தா ஊக்கமாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸில் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீடை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆமாங்க, சேல்ஸ்க்கு இந்த வீடு கிடையாது, முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸில் கஸ்டமைஸ் ஆப்ஷனில் இந்த வீட்டினுடைய ஓனர் லேண்ட் வச்சுருந்துருக்காங்க. அதில் வீடு கட்டி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓனரை பொறுத்த வரைக்கும் பார்த்து ஒரு விஷயமுமே செதுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடை பார்த்தாலே உங்களுக்கு சொல்ல தோணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஐசீலிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான கேண்ட்லர் இருக்குது, ப்ரேயர் ஹால் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே அக்வாரியம் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஹைலைட்டு. அதே மாதிரி வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோஸ் எல்லாத்துலேயுமே சைடில் கிரானைட்ஸ் கட்டிங்ஸ், அந்த மாதிரி இந்த வீட்டில் ஓனர் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து கட்டின வீடு இல்லாமல் நீங்களே லேண்ட் வாங்கி கட்டுங்க அப்படின்னு நான் நிறைய விஷயத்துலையும் சொல்லுவேன். ஏன்னா எப்படி நம்ம வீடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசேஷன் நிறைய விஷயத்தில் பண்ணிக்கலாம். அதெல்லாமே இந்த ஓனர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நான் சொல்லிக்கிறேங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸில் கட்டப்பட்ட வீடு. அதனால் ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூட் ஆகாது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை பிஸ்னஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்டீரியர் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம சென்னை சரௌண்டிங், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் பாண்டிச்சேரியிலே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. வீடும் கட்டி கொடுக்குறாங்க, இன்டீரியரும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி 2026 தான் இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி ஃபேமிலி வந்து குடியேறி இருக்கிறாங்க ஓனர். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய டீம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் நான் முக்கியமாக கவனிச்ச இந்த விஷயம், இப்போ டெய்லி உங்களுக்கு என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத அவங்களோட வெப் போர்ட்டல் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டு டே என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் VR இருக்குங்க. உங்களோட வீடு எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் அது மூலியமாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் வாக் த்ரூவே பண்ண முடியும். 3D அப்படின்றது வீடியோ, VR அப்படின்றது நீங்களே விஷுவலாக நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் டீம் இருக்காங்க, குவான்டிட்டி சர்வேயர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டீம்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களோட பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப் இருக்குங்க. எசென்ஷியல், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், லக்ஸரி. 2150 ரூபா, அதாவது 2150 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இவங்க மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெட்டீரியல்ஸ் அண்ட் பிராண்டை பொறுத்து ரேட் டிஃபரன்ஸ் இந்த 4 டைப்ல மாறுபடும். இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டோட்டலாக 1 கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், கிரானைட் டெக்ஸ்டர் ஃபினிஷ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கங்கே பர்கோலா கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஸ்பேஷியஸான பால்கனி இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஓனர் பிளான் பண்ணும்பொழுது கிடையாது, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் ஆப்ஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த பால்கனியும் ஒன்று. ஃப்ரண்ட்டில் எக்கச்சக்கமான லைட் இருக்குங்க. அந்த சன்ஷேடுக்கு மேலே அந்த விண்டோஸ் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அங்கே லைட்டோட பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராகவும் இருக்கிறது. கிரவுண்ட் லெவல்லேருந்து வீடை வந்து நல்லா மேலே ஏற்றி கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்ஸ் இருக்குது. SS மெயின் கேட் இருக்குது. உங்களுக்கு தனியாக ஒரு விக்கெட் கேட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குங்க. தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக் ட்ராக் இருக்குது. ரைட்டில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. உங்களுக்கு இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வந்து உங்களுக்கு வால் டைல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி நீங்கள் ஃபுல்லாகவே நடந்து வரலாம். உங்களுக்கு சைடில் ஃபுல்லாகவே ப்ராப்பராக செட் பேக் விட்டுருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ட்ரியில் 2 பக்கமும் லைட்ஸோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சைட் செட் பேக் வாஷ் ஏரியா அதெல்லாமே அசஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஓனர் நிறைய விஷயங்கள் பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டோர்.
டோரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஸ்டீல் டோருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கு, லென்ஸு, உங்களுக்கு கேமரா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல வைடரான ஒரு டோர் ஃப்ரேம். கிட்டத்தட்ட இந்த டோருக்கு மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலானதாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் ஸ்கோப்பில் வராது. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது அடிஷ்னலாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. இந்த சிட்டிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்தே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம், இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம வீடு கட்டி ஒருத்தர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எது கரெக்டாக இருக்கோ இல்லையோ, ஓனர் சைட்லேருந்து எனக்கு சொன்ன ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு செங்கல், ஒரு வயர், எது எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எல்லா கணக்குமே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக வந்து எனக்கு பிஸ்னஸ் பெஞ்ச் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் வந்து ஒரு 4-5 பில்டர்கிட்டையே நான் விசாரிச்சிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுதும் இவங்க கோட் பண்ண ரேட் எனக்கு ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஒரு ஃபேரான ரேட்டாக எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் இவங்களை ஓகே பண்ணியிருந்தேன். நிறைய விஷயங்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதே மாதிரி இன்ஜினியரும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். என்ன வசந்த் உள்ளே போகாமல் வெளியிலே நின்று வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டீல் டோர் தாண்டி உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்புங்க. வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு 2 அடிக்கு ஆல்ரெடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல் டைப் லிவிங் கம் டைனிங்கில் உங்களுக்கு சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வந்து அடிஷ்னலாக இவங்க வெளியில் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த பார்ட்டிஷனை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ஸ்டெப்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக்கோடு இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், ஐசிலிங் இருக்குது, சென்ட்ரல் ஒரு கேன்லர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்ட் கிடையாது. உங்களுக்கு சூரிய ஒளி நல்ல ஒரு உள்ள ஃப்ளோ இருக்குது. உங்களுக்கு டே டைமில் வீடு நல்லா பிரைட்டனாக இருக்கிறது. இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சைட் வால்லாம் டெக்ஸ்சர் ஃபினிஷோட உங்களுக்கு ஃபால் சீலிங்கில் உட் தீமில் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு லுக் இருக்குது. இந்த லைட்டோட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது. எப்பயுமே நம்ம டியூப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா நல்லா கொஞ்சம் லென்த்து போய் நம்மளுக்கு வந்தால்தான் இந்த சென்டர் ஸ்பேஸ் கிடைக்கும். கேன்லரோட லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டியூப்ளெக்ஸ் அப்படின்ற பேரில் உங்களுக்கு ஸ்டெப்ஸஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் லுக் நல்லா இருக்காது. அது வந்து டியூப்ளெக்ஸ்லேயே நம்ம கன்சிடர் கூட பண்ண முடியாது. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரனைட்ஸ் கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு கீழேயே ஓனர் சைடில் அக்வாரியம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக பில்டர் சைடில் சொல்லியிருந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்எஸ் கிரில் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓனர் சைடில் எஸ்எஸ் கிரில் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. இந்த ப்ரேயரோட என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஆர்ச் ஒர்க்கோட நல்லா அரபிக் டிசைனில் பார்க்கறதுக்கு இருக்குங்க. நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் வீட்டிலே ப்ரேயர் ஹால் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி ப்ரேயர் ஹாலை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக தாய்மார்கள் அம்மாக்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுக்கு வீடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த ப்ரேயர் ஹால் ஸ்பேஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே. பட் நான் வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டேன், நான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நானே வீடு கட்டுறேன் அப்படின்னாலும் சரி, ப்ரேயர் ஹால் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்ப்பேன். அது எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்வெஸ்டார் இல்லைங்க நம்மளுக்குலாம். அதெல்லாம் நான் வரும்பொழுது சொல்கிறேன். படிப்படியாக கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் ப்ராஜெக்ட் போடுவோம் இல்லையா, அப்போ பார்த்துக்கலாம். 6 சீட்டர் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி என்னென்னா, இந்த டைனிங்க்கும் இந்த ஸ்டார் கேஸுக்கும் பார்ட்டிஷன் வந்து எம்எஸ்ல பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலரில் அழகாக இருக்குது லுக். இந்த டைனிங் ஏரியாவுக்கும் சென்டரில் ஒரு கேன்லர் கொடுத்துட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓனரோட ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடணும். ஏன்னா வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களோட எதிர்பார்ப்பு தான் ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா அப்படின்றத கேட்டு வாங்கணும் இல்லையா. நான் கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ரொம்ப கிராண்டாலாம் போகலை வசந்த், இவங்க காமிச்சது எனக்கு ரொம்ப லக்ஸரியாகவும் காமிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி டிசைன் தான் நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இவங்க ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப காமிச்ச பிளான் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக இருந்தது. அதனாலேயே நான் அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். அது என்னோட டேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும். ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக அது நல்லா இல்லைன்னு கூட அர்த்தம் கிடையாது. இந்த டைனிங் பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா. வாஷ் பேஷனை பொறுத்த வரைக்கும் ஜெர்மா பிராண்டில் உங்களுக்கு வாஷ் பேஷன் வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. பேனல்ஸில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃபால் சீலிங் இருக்குது. இந்த வாஷ் பேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாபில் ஒயிட் கலர் கிரனைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு கிரனைட் லெக்ஸ் கட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் ஈஸியாக இருக்கும். சிங்க் இருக்குது, டிஷ்வாஷர் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன், பீரோ டைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ். இதை நான் டக்குன்னு அப்படி தான் சொல்லுவேன், மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா இடத்துக்குமே ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்பெனி சைடில் கோட் பண்ண ரேட்டுக்கும் இவங்க வீடு கம்ப்ளீட் ஆன ரேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கு. ஏன்னா ஓனர் சைடில் அவங்க நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி வந்து ஒரு செட் அவுட்டுங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வாஷ் ஏரியா. இங்கே பாருங்கள் 2 வேப்ப மரம் இருந்திருக்கு.
அந்த வேப்ப மரத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி வீடை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹேண்டில் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. நீங்கள் எப்படியே வீடை சுற்றி வந்துடலாம். இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த லிவிங் கம் டைனிங்கில் சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் காமிச்சானு தெரியல. இது அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கே வந்துடலாம். இந்த டிவி யூனிட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த பேசேஜில் உள்ளே வந்த உடனே இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோவும் இருக்குது. விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோஸாகவே நான் கேட்டு வாங்கிட்டேன் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எஸ்எஸ்ல கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே கிரானைட்ஸ் கட்டிங் தான். ஒரு இன்விசிபிள் டோரோடு இருக்கக்கூடிய அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. உங்களுக்கு இங்கேயே கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட சேர்த்து அட்டாச் பாத் இருக்குது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குங்க. சீலிங் வரைக்கும் வால் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. ரெயின் ஷவர் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி மசாஜ் அந்த ஷவரும் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பம்ப் 1 HP டேங்க் பக்கத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கட்டணை விட வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்க முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டைம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, வீடு கட்டி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். இங்கே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே டெக்ஸ்டர் ஃபினிஷில் இருந்து உங்களுக்கு சீலிங், ஃபால் சீலிங், இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, 2 விண்டோஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே அப்பர் லிவிங் இருக்குங்க. இந்த அப்பர் லிவிங்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. 1 சைடு விண்டோ இருக்குது. லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனில் 2 விண்டோஸ் இருந்ததில்ல, அது இந்த விண்டோஸ் தான். இங்கேயும் இன்விசிபிள் டோரோடு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத், ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ரேட் கோட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக இருக்கும். கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு ரேட் கோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக லக்ஸரி பிராண்ட் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் நீங்கள் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே கோட் தான் கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓனர் சைட்லேருந்து ஸ்டீல் டோராக ஃபுல்லாகவே மாற்றினதுனால அந்த ஃப்ளஷ் டோருக்கும் இந்த ஸ்டீல் டோருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஓனர் பேர் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டீல் டோர்லேருந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி உங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்பொழுது நல்ல ஒரு சூரியன் டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. லைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸில் இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக இங்கே நின்று சொல்லிக்கலாம். சொல்லக்கூட தேவையில்லை. நம்ம இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே போயிட்டு வரவங்க வீடு சூப்பராக இருக்கே, யாரோட வீடு அப்படின்ற ஒரு ஃபீலோடு தான் போவாங்க. நம்மளும் இப்படி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு இந்த வீடை பார்த்தா ஊக்கமாக இருக்கும். இப்போ நம்ம இப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நடந்து வரலாம். இது நான் என்ன ஏரியான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கேயும் CCTV கேமரா இருக்குது. வாங்க வாங்க வாங்க. இந்த அப்பர் லிவிங்லேருந்து இது பேக் சைடில் இருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூம், 3rd பெட்ரூம். இருங்க நான் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலோடு இருக்கக்கூடிய ஒரு காட் இருக்குது, உட்டன் காட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸும் இருக்குது போல். செல்ஃபோன் இங்கே பாருங்கள், கிட்ஸ் ரூம், டாய்ஸ் நிறையா இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த பையன் பார்ப்பான். ஏதாவது தூக்கிட்டு போயிடுறேன். அப்புறம் காணும்னா வசந்தம்மா நீங்கள் தானே எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. நான் எதுவும் எடுக்கல, வீடியோ ப்ரூஃப் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. உங்களுக்கு ஜாகுவார் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிட்டிங் விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஓனர் சைட்லேருந்து கேட்டுட்டு சொல்கிறேன். அவங்க என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க பேரிவேர் சொல்லியிருந்தாங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கியிருந்தீங்களா அப்படின்றது கூட நான் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா இது நான் கேட்கல. அதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா தெரியாமல் நான் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் சொல்லலை, கேட்டுட்டு சொல்கிறேன். இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு சிட் அவுட் ஏரியா. இங்கேருந்து நீங்கள் அப்பர் டெரஸ் போய்க்கலாம். இந்த சிட்டிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிரானைட்டில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நிறைய சிட்டிங் ஏரியா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, அப்படியே சைடில் வாங்க. இங்கே பாருங்கள், கீழேயும் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் பெரிய பால்கனி இருக்குல்லங்க, அதில் ஒரு SS கிரில் கேட் காமிச்சிருப்பேன். அப்படியே நீங்கள் வந்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் லேண்ட் வச்சிருக்கீங்க, நல்ல சிறந்த முறையில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பில்லர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அவங்களோட அஃபிஷியல் Instagram ID, வெப்சைட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் எல்லாமே கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு
நீங்கள் உங்கள் லேண்ட் ஏரியா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களோட டீம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன் 2D 3D பிளான்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஓனரோட ரிவ்யூ, இந்த வீட்டினுடைய ஓனரோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி தான் அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸ்லையும் நம்ம இவங்க கூட ட்ராவல் பண்ணும்பொழுது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக கேட்டு கூட சொல்கிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.